ஏழ்வழி கோலோச்சும் அன்னவன் நாட்ட பயிலும் விலையிலும் தொக்கு இயல்புக்கேற்ப நீதி வழுவாமல் செங்கோலினை செலுத்தும் மன்னனது நாட்டில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் ஒருசேர கிடைக்கப்பெறும் என்னும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் செங்கோலாட்சியில் நன்மழையும் நல் விளைச்சலும் பெற்று தொழில்கள் பெருகி பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இந்திய அளவில் 2ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வேளாண் பெருமக்கள் மற்றும் வேளாண் சார்ந்த சான்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் வாயிலாக நிறைவேற்றி இத்திருநாட்டில் தன்னிகரில்லா முத்திரை பதித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை காணிக்கையாக்கி 2025-26ஆம் ஆண்டு பல புதிய திட்டங்கள் கூடிய வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை இம்மாமன்றத்தில் படைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகோர் அனைவருக்கும் உழைத்து வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்து உணவளித்து உயிர்காக்கும் அன்னையை போன்றவர்கள் உழவர்கள். அத்தகைய பெருமைக்குரிய உழவர்தம் வாழ்வில் இந்த நிதிநிலை அறிக்கையும் வளர்ச்சி கூட்டி மலர்ச்சிக்கான செய்திடும் என்று நம்புகிறேன். உணவுக்காகவும் உடைக்காகவும் மட்டுமே உழவு செய்ய தொடங்கி காலவெள்ளத்தில் பல மாற்றங்களை எதிர்கொண்டு மக்கள் சமுதாயத்தின் தேவைக்கேற்ப வேளாண் விளைபொருட்களை விளைவித்தும் விளைவித்தரும் பெரும் பொறுப்பை நம் உழவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதனால் தற்போது வேளாண்மையானது அறிவியல் தொழில்நுட்பங்களின் துணை கொண்டு பல்கி பெருகி பல முன்னேற்றங்களை பெற்று இன்று துல்லிய வேளாண்மையாகவும் மின்னணு வேளாண்மையாகவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வலைதளம் மூலம் செயல்படும் உணரிசார் தொழில்நுட்ப வேளாண்மையாகவும் பல அறிவியல் தொழில்நுட்பங்களை தன்னுள் ஈர்த்து கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னும் வளரும்.